பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு கருப்பு மட்டும் வாங்கித்தாங்க. ஏமா உள்ள டபாலுக்கு அது கருப்புடா. இவங்களுக்கு கருப்பு ஒண்ணுமா கீத உனக்கு தெரியாதா? ஆனா உள்ள போதான் பார்த்தேன். அம்மா பாத்தோமா அவரை மன்னிச்சிடுமா. அவருக்காக நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேன். இல்ல வேண்டாம்மா, என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களே, கொஞ்சமாச்சு எதுனா இருக்கா? என்ன என்ன இது என்ன ஏமா அழுவுறீங்க? மாடு சனிக்கு வந்துக்குது ஓட்டரா சந்தைக்கு. நான் தான் எதுவும் நடக்காதுன்னு சொல்றேன்ல. கத்தாதீங்கம்மா, பாக்குறவங்க ஒரு மாதிரி அசிங்கமா பேசுவாங்க. நாட்டு மன்னர்மா. அம்மா அம்மா இந்த மாடு கால மாடு தமிழ்நாட்டுல கிடையாது, ஆந்திரா தான். நல்லா காரஞ்சாரமா பரோட்டெல்லாம் துண்டு இருக்கும். ஓட்டு எப்படி இருக்கு? வேணாம்மா, நான் சொல்றதை கேளு. என்னுடைய அப்பா தவறு செஞ்ச, நான் இல்லன்னு சொல்லல. கண்டிப்பா என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு. நான் என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கா? பங்கல்ல இது வாங்கி வச்சா வாங்க பூசிடுறேன் எல்லாத்தையும். இல்ல அதே பூசி. இதுக்கு என்னடா முடியும்? என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். கண்டிப்பா இல்லன்னு சொல்ல. அது எங்க அப்பா கெடுத்தது உண்மைதானே? என்னுடைய அப்பாவுக்கு நான் சரியான தண்டனை கொடுக்க போறேன். என்னம்மா? எங்க அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. வேலி திருமண வயதுல ஒரு மகள் இருக்கு, அவளோட வாழ மூடுங்கப்பா. திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சுக்க, அந்த பெண்ணை கூட கட்டி பிடிக்குங்களே, அந்த பெண்ணு கருப்பு போயிட்டு வந்து நான் என்ன பதில் சொல்றது? ஏமா அவர் திட்டாதுமா, அவர் திட்டாத. ஏன் மது வருந்தது உண்மை, ஆனா எந்த அவர் திட்டாதுமா. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. என்ன தப்பு புள்ள உன் பேர்ல தான். யா பேர்லயா? ஆமா. நான் என்ன செஞ்சேன்? அம்மா எப்ப செத்தாங்களா அப்ப ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். உனக்கு கேட்டாங்களா? அவர் தனியே காஞ்சிங்க இருந்தார், கம்மா கொள்ள இறங்கிட்டாரு. கேட்டாங்களா? அவர் கேட்கணுமா? ஒரு நாள் பெட்ரூம்ல போய் தலைகால் ஒரு மாத்தலாம் பார்த்தா 4 தலைகாணி கீஞ்சு போய்க்குது. மஞ்சளா வெளிய வந்து விந்துங்குது. உங்க அம்மா நஞ்சின்னு பொறாண்டிட்டு பெட்ரூம்ல சேத்தம் பாத்தியா? அது ஏன் தப்பு? என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்கம்மா. எங்க அப்பா வயசாயிட்டா நினைக்காதீங்க. எங்க அப்பாவை நீ திருமணம் செஞ்சீங்கன்னா சொந்த சுகம் நாடு நகரம் அரண்மனை அனைத்து உங்களுடைய பேர்ல வச்சு நாட்டுக்குள்ள நான் மகாராணி ஆக்கிறேன். என்னம்மா நாகரிகமா பேசுறீங்களா? என்னம்மா வார்த்தை பேசுறீங்க? தமிழ் 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 உன்ன நான் என்னதாமா செய்யணும்? எப்படி பூடுவான்? மண்டவையா தான் போவான். என்ன முதல்ல ஆரம்பத்துல சொத்துலாம் உங்களுடைய பேர்ல எழுதி வச்சிட்டு திருமணம் செஞ்சீங்களா? வேண்டாம் வேண்டாம். அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? உங்க அப்பாவை என்ன கட்டிக்க சொல்றீங்க? ஏன்னா என்ன கருப்பு வச்சிட்டாரு, அதனால கட்டிக்க சொல்றீங்க. ஆமாம்மா, நான் சொல்ல நீங்க தப்பா நினைக்காதீங்க. தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன பண்ற? எடுத்துக்காட்டு ஆடுறானா? இல்ல எலுமிச்சை வச்சுங்கற. வரல வரல. நான் என்ன சொல்றேன் சொல்லுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எக்ஸாம்பிள்லாம் ஐயோ எனக்கு அப்படியே நீ சிரிச்ச உடனே பத்துக்கு நீ எரியுது. ஐயோ எரியுதா? என் கை சில்லுன்னு இது வச்சு எடுத்துக்கிட்டா ஒன்னும் இல்லம்மா. உங்க அப்பா என்ன கருப்பை கட்டிக்க சொல்றீங்க? ஆமாம்மா. ஒரு வகையில நியாயம் தான். அது இருக்கிறல்ல அந்த ப்ரோ முருகனா ஜாக்கெட் உள்ள போறதானே. ப்ரோ நான் சகோதரர்கள் தெரியாது. அப்படி அந்த ப்ரோ உங்களை ரேப் பண்ணிடுறாரு. நானா ரேப்பா? வாய போடுறா. அவங்க சும்மா ஒரு எதிர்ப்பு காட்டு சொன்னாங்க. நின்னுமா நானா நானா நாளிரேன் வெளுக்கர் வேலைக்காரையம்மா வேலைக்கார நீ. அப்படி அவரு உங்களை ரேப் பண்ணிட்டா நீங்க அதை கட்டிக்கிறீங்களா? வாய போடுங்கம்மா. போய் ஒரு வேலைக்காரனை போய் சேர்த்து வெளுக்கர். அப்ப கேவனை கட்டிக்க சொல்றீங்களே? அம்மா கேவனை கட்டிக்க சொல்லாதீங்க. உங்களுடைய கருப்பு போயிடுச்சு. எப்படி அப்பா திரும்ப உங்களுக்கு என்னமா போயிடுச்சு சொல்லு. இல்ல வேண்டாமா. அம்மா நான் சொல்றத கேளுங்க. என்னுடைய அப்பா நீங்க திருமணம் செஞ்சீங்க. வேணும்னா உங்க கால்ல கூட வேணும். வேண்டாம். என்னம்மா என் கால்ல விழாதீங்க. சொல்றீங்களே அவ்வா நான் கட்டிக்கிறேன் உங்க அப்பாவை. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க. இவர் கட்டிக்கிற என்னன்னா அழுவாத பேசுமா. உனக்கு என்னத்தம்மா வேணும்? அப்பப்பா அழுது கிடக்குறீங்க.
எனக்கு இல்ல எல்லாருக்குமே சொல்றேன். வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அதிகாரத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இவர் ஒரு மன்னர் தானே. ஆமா இவர் ஒரு நாட்டுக்கே மன்னர் தானே. ஆமாமா. இவர் கொற்றவர் தானே. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். அப்ப இவர் நீதிக்காக வாழ சரி படிச்சவனே ஆகட்டும் கண்டி வேணா அண்ணனுக்கு திருமணம் நடக்குது. என்னையா தாத்தா அண்ணனுக்கு திருமணம் நடந்தது? இருங்க இருங்க, ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழா ஒரே ஆளா செய்ய முடியாது. ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துன்னு செஞ்சா அந்த வேலை சுருக்கா முடியும். ஆமா, அது மாதிரி தான் அவர் மாலை போடுறாரு, நான் தாலி போடுறேன். முதல்ல ஏன்னா திருவிழாவுக்காக எனது பயிர் உணவு நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? இவரு மாலையை மாத்தினா தாலி கட்டுறேன்னு சொன்னீங்க. ஆமா முதல்ல நான் பண்றேன். என்ன ஆசைப்பாரு அவனுக்கு போடா மன்னனா இருந்தவன் மதுமருந்தினேன். அதனுடைய விதியின் விளையாட்டு மலர்மாள். நான் ஒரு கொற்றவன். நானே ஒரு தவறு செய்து அடுத்தவர் குற்றத்தை சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாது. அதற்காக தான் இந்த திருமணமாள். அம்மா அப்பா தெரிந்தோ தெரியாம ஒரு தவறு செய்திருக்கேன். செய்த தவறுக்கு உனித்திர மன்னிப்பு கேட்கிறேன். என் மகளா இருந்தாலும் எனக்கு நீ மகளே அல்ல. முப்பிறவில் நான் செய்த புண்ணியம் இப்பிறவனுக்கு நீ மகளாக பிறந்திருக்கிறாய். உனக்கு நான் திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் நீ எனக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறாய். இந்த மலர் மாலை கொண்டு சென்று உனது தாய் இறந்து விட்டாளே மணிமேகலை, அவள் உருவப்படத்துக்கு செலுத்தி. ஆமா, நாட்டிக்காரி கரகட்ட எல்லாம் கருத்து கருத்து திருமணத்தை நீங்க மாலை கட்டு அம்மா படத்துக்கு மாட்டோம். வாய் மூடுங்கப்பா. அவளை நான் நாட்டியக்காரியாக நினைக்கவில்லை. இறந்து விட்டாலே உன் தாய் மணிமேகலை, அவளை போல் தான் நான் நினைக்கிறேன். தாய் இடத்துல அவங்கள வைக்கிறீங்க. உன்னை எத்தனை பேர் எடுத்து வந்து வைப்பீங்களே தாய் இடத்துல? இல்லை, நீ நினைப்பது தவறு. நான் என்றும் ஒருவனுக்கு ஒருத்தி தான். சரி, நீங்க எப்படின்னா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் மலர் போயிட்டு வரேன். அண்ணா, திருமணம் நல்ல முறையில் முடிந்து விட்டது. ஆடி பாடி சந்தோஷமாக இருங்கள். நகர்வலம் வருகிறேன் மன்னா. கொடுத்து வைத்தவர் வரி குதிரை ஏற போற விளங்காதவன். நான் பென்ஸ் வண்டியே பார்த்தேன். அது மாட்டு வண்டி, இது பல்சர். முறுக்குனா போய்க்கினே. எத்தனை வண்டியை பார்த்தேன். ஐயா, நீ எல்லா வண்டி பாத்துருவான், ஆனா இந்த வண்டி பார்த்த மாதிரி பாத்துருக்க முடியாது. ஆமாங்க, முறுக்குனா எங்க போய் நிக்கனே தெரியாது. எங்க போய் நிக்கும்? நிக்கிற இடத்துல தான் நிக்கும். ஏடா பின்னாடி பாக்குற? டேய், என்ன பின்னாடி பாக்குற? முன்னாடி பாடுறா. டேய், என்ன அங்க பாக்குற? அது இல்ல, அவன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. பின்னாடி என்ன நடந்தது நமக்கு என்னடா? முன்னாடி வாழ்க்கையை பார். நேரங்காலமே தெரியாது. என்ன பண்றது? டேய் டேய் டேய், இது போல்தான் அவன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே சொன்னா கூட அவன் எங்க ஏத்துக்கிறான். டேய், நம்ம பின்னாடி எதுவும் நடக்காது. நீ சொல்றத நான் கேட்கணும். சரி, பரவாயில்ல. உனக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல சரியான இடம் எங்க? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு. விளங்காத. ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணில ஜனனமாகிறது. அவள் ஜனனமாகி கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவடைகிறாள். அவளுக்கு ஏற்ற ஒரு வரனை பார்த்து மனமுடித்து இரண்டு இருதயங்களும் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள்ளாகி சாந்தி முகூர்த்தம் நடக்கும். 4 செவத்துக்குள்ளவா? அண்ணா, ஃபுல்லா கேமரா கட்டி உள்ள வெளிய ஸ்கிரீன் கட்டி விட்டு பாத்து. ஸ்கிரீன் கட்டாதீங்க, சவுண்ட் பாக்ஸ் வச்சு. ஐயோ, 4 பேர் கட்டி விட்டு பாத்து சுத்தி. விளங்காத. முதல்ல செய்யற வேலையை முதல்ல வாயில கட்டுவேன். சரி, பரவாயில்ல, நான் போய் வரேன். பாத்துக்க. கெட்டதுல நல்லது செய்திருக்கேன். பரவாயில்ல, உன்னை காலம் பூரா மறக்கவே முடியாது. சரி சரி சரி, நீ மறக்காத. கை உடுக்கு வலிக்குது. சரி, வந்தா டாடா, பை பை, see you tomorrow. அம்மா,
உன் பேர் என்னம்மா? ஐயா சொன்னதை ஞாபகம் வச்சுக்க, முறுக்கிட்டு போறேன். ஏய், எனக்கு தெரியும்டா. அப்புறம் அவன் முறுக்க ஆரம்பிச்சானா நீ அவன் தாங்க மாட்டேன். முறுக்குறதில்ல, நான் முறுக்கு தெரியுப்பா. அது இல்லைங்க, அப்புறம் அவன் முறுக்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன். யார் தாங்க? அம்மா, உன் பேர் என்னம்மா? என் பேரு சாருமதி. எல்லாரும் என்ன செல்லமா சாரு சாருன்னு கூப்பிடுவாங்க. அந்த பரமன் சிரத்திலே இருக்கக்கூடிய மதியணிந்தடைய சாருமதி இதுவரை என் பிறவிலே கேட்காத பெயர். உன்னை பார்த்தால் எப்படி இருக்க தெரியுமா? எப்படிங்க? சாரு, சித்திரமாவத்து விசித்திர நிலவாகவும், வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகவும், ஆனி மாதத்து தாமணி போட்ட கனவாகவும், ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும், ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும், புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும், ஐப்பசியிலே ஐயவென்று துறக்கூடிய மழைக்கிளியாகவும், கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும், நான் ஒரு ஒளிவிளக்காகவும், மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும், தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இணங்க மாசி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவே காட்சியளிக்கிறாய். இல்ல, பிறவிலே மறக்க முடியாது. பங்குனி மாதத்திலே பார்க்கின்ற போது நீ ஒரு பத்திரமாத்து தங்கம் போல அல்லவா காட்சியளிக்க. உண்மையாவா? என் உறக்கத்தை கலைத்த உலகழகி, என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கடகி, நான் பூர்வீகத்திலே புண்ணியத்தை செய்தவன். கண்டிப்பா எனக்கு நீ இரண்டாம் தரம் வந்ததாக நான் வாழ்க்கை என்னும் முதற்படியை காலத்துக்கு வைக்க போறோம். உன்னை பார்த்தா